இந்திய அணிக்கு யமனாக நிற்கும் எட்ஜ்பாஸ்டன் மைதானம். இப்படி ஒரு மோசமான ரெக்கார்டா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடக்கும் எட்ஜ்பாஸ்டன் பிட்ச் ரிப்போர்ட். இந்திய அணியின் வெற்றி தோல்வி குறித்து பார்ப்போம். இந்தியா இங்கிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்து வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்காமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் தோற்றதால் இந்த போட்டியில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடக்கும் எட்ஜ்பாஸ்டன் பிட்ச் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிற்கும் ஒத்துழைக்கும். இந்த பிட்ச் முதல் 2 நாட்களில் கூடுதல் பவுன்ஸ் மற்றும் ஸ்விங் உடன் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் 3 மற்றும் 4வது நாளில் பிட்ச் பேட்ஸ்மேன்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும். அவர்களால் வழக்கமான கிரிக்கெட் ஷாட்டுகளை ஆட முடியும். 5வது நாள் பிட்ச் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக மாறும். சுழலுடன் சேர்ந்து பவுன்ஸும் இருக்கும் என்பதால் ஸ்பின்னர்களுக்கு கை கொடுக்கும். எட்ஜ்பாஸ்டனில் முதல் இன்னிங்ஸின் சராசரி ஸ்கோர் 334 ரன்களாகும். முதல் டெஸ்ட் போட்டி நடந்த லீட்ஸ் போல் இந்த மைதானத்திலும் சேசிங் செய்த அணிகள்தான் அதிக வெற்றிகளை பெற்றுள்ளன. ஆகவே டாஸ் வெல்லும் அணிகள் பவுலிங்கை தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளது. எட்ஜ்பாஸ்டனில் முதல் 3 நாள் மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் 4வது நாளில் மழை பெய்ய 62% வாய்ப்புள்ளதாகவும் 5வது நாளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதால் போட்டி முழுமையாக நடப்பதில் சிக்கல் உள்ளது. எட்ஜ்பாஸ்டன் இந்திய அணிக்கு மிகவும் மோசமான மைதானமாக விளங்கி வருகிறது. ஏனெனில் இந்த மைதானத்தில் 8 போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய அணி 7 போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது. ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது. ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யவில்லை. கடைசியாக 2022ஆம் ஆண்டு இங்கு நடந்த டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இந்த மைதானத்தின் இந்திய அணியின் அதிகபட்ச ஸ்கோர் 336, குறைந்தபட்ச ஸ்கோர் 191 ஆகும். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல் பரவி வருவது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாகும். இதனால் இந்திய அணி முகமது சிராஜையே அதிகம் நம்பியுள்ளது. பென் ஸ்டோக்ஸ், ஷாக் கிரெல்லி, பென் டக்கெட், ஒல்லி போப், ஜோ ரூத், ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜோஷ் டங் மற்றும் ஷோயப் பஷீர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.